Taste the Daily. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. நெல்லை சந்திப்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை வகித்தார். கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் பேசுகையில், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முதல்வராக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ சிவசாமி, கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொல்லக்கூடாது. ஐபிஎஸ்சாமி நேரெல்லாம் பொன்முடியில வழிபடி போறாங்க. யாருன்னா அடுத்த மாநில இளைஞரணி செயலாளர் இன்பதி. அதனால திமுக யாரும் பூ முடிஞ்சவங்க அவங்க இடுப்புல வேட்டியில்லாத தோட சுட்டு கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு புரோக உணர்வு கொண்டவர்கள் எப்படி பிளவு நடக்கணும். எங்க வீட்டுக்கு தலைவர் பாடுவது சவுங்களுக்கு அடிச்சு இவர்கள் ஆனந்தம் ஒரு ஈரமும் இல்லை. இவங்க எப்போதும் வாழ்க்கைக்காக பிடிப்பார், தான் பிடிப்பார். அப்படி ஒரு கூட்டத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கவனக்குறைவாக இருக்கிற போதெல்லாம் கோட்டைக்குள்ள போயிருக்காங்க. வேலூர் மேற்கு பகுதி செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மேற்கு பகுதி கழக அவைத் தலைவர் சிவாஜி தலைமை வகித்தார். பகுதி கழக செயலாளர் நாகராஜன் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் பங்கேற்று பேசுகையில், ஸ்டாலின் ஆட்சியின் அனைத்துவித அவலங்களையும் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என கழக உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டார். இக்கூட்டத்தில் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு, வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் மூர்த்தி ஜெயபிரகாஷ், சார்பு அணி செயலாளர்கள் ஆனந்தன், ராஜன், குமார், அருண்குமார், பொதுக்குழு உறுப்பினர் குட்டிலட்சுமி, சிவாஜி மற்றும் ஜோதிகுமார், பாண்டியன், ஜெய்சங்கர், மகேஸ்வரி, கஸ்தூரி, ஜமீல் பாஷா, விஜயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வேலூர் கிழக்கு பகுதி கழகத்தின் சார்பில் கிழக்கு பகுதி செயலாளர் குப்புசாமி தலைமையில் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன், வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு, வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜனனி சதீஷ்குமார் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கினர். முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் பேசும்போது, அம்மா ஆட்சியில் செய்த சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் என்று கூறினார். இதில் மாவட்ட நிர்வாகிகள் மூர்த்தி ஜெயபிரகாஷ், உமா விஜயகுமார், சார்பணி செயலாளர் சுந்தர்ராஜ், ராஜன், பழனி, மாமன்ற உறுப்பினர்கள் எழிலரசி, வெற்றி சரவணன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அம்மா அவர்கள் மகளிருக்காக எண்ணற்ற திட்டங்களை செயலாக்கி, குறிப்பாக பெண்களுக்கு தாலிக்கு தந்த திட்டம், மாணவர்களுக்கு மிதிவண்டி திட்டம், லேப்டாப் திட்டம், கல்வி உபகரணம், 16 வகையான உபகரணப் பொருட்கள் போன்ற கல்வி உபகரணங்களை வழங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதே வழியில் வந்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் அத்தனை திட்டங்களை செயல்படுத்தி, மேலும் புதிய குடிமராமத்து திட்டத்தை ஆரம்பித்து தமிழகத்தில் உள்ள ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள் அத்தனையிலும் நீர் நிரப்பி கடந்த 3 ஆண்டுகளாக பெய்துள்ள மழை காரணமாக அத்தனை ஏரிகள் நிரம்பியதை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் பொதுமக்களிடையே எடுத்துச் சொல்லி நாம் வாக்குகளை கேட்க வேண்டும். ஈரோடு மாநகர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் கழக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளர் சதீஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KV ராமலிங்கம் பங்கேற்று நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வருகிற 9ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள உண்ணாவிரத போராட்டம் விடியா திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இருக்கும் என்று குறிப்பிட்ட அவர், திமுக ஒரு குடும்ப கட்சி என்றும் அதிமுக மக்களுக்கான கட்சி என்றும் பேசினார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன், முன்னாள் துணை மேயர் KC பழனிசாமி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் வீரகுமார், ஆற்றல் அசோக்குமார், முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கேசவமூர்த்தி, பெரியார் நகர் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் மனோகரன், மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் தங்கமுத்து, மாநகராட்சி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஜெகதீசன், ஒன்றிய செயலாளர்கள் பூவேந்திரன், சுப்பிரமணி, தங்கவேல், கதிர்வேல், புதூர் கலைமணி, AK பழனிசாமி உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.
திமுக இனி ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். விருதுநகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக வடக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் உறுப்பினர்களுக்கு உரிமைச் சீட்டு வழங்கல் மற்றும் செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி, அதிமுக மகளிரணி மாநில இணைச் செயலாளர் கீர்த்திகா முனியசாமி, கழக சிறுபான்மை நலப்பிரிவு பொருளாளர் ஜான் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திமுகவில் நடைபெறுவது வாரிசு அரசியல், ஜமீன்தார் அரசியல் என விமர்சித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். திமுகவிலே பாரம்பரியமாக அங்கே வாரிசு அரசியல் நடக்கிறது. திமுகவிலே வாரிசு அரசியல், ஜமீன்தார் அரசியல், மன்னர் முடியாட்சி, அது மன்னராட்சி. மக்களாட்சியோட தத்துவம் உள்ள ஒரே கட்சி அதிமுக. இங்கே உழைப்பவர் வேலைக்கு வரலாம், ஏற்பவர் கீழே போகலாம். ஆக உழைக்கின்ற மக்களுக்காக உழைக்கின்ற கட்சி வேண்டுமா, மக்களை ஏமாற்றுகின்ற திமுக வேண்டுமா என்பதை மக்களிடத்திலே சொல்லி நீ சொல்ல வேண்டும். திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில் பூந்தமல்லி மேற்கு ஒன்றிய அதிமுக செயல் வீரர் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மணிமாறன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின், தேர்தல் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் KA ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் அட்டை வழங்குவது குறித்தும் கட்சிப் பணிகள் குறித்தும் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், ஸ்டாலின் அரசின் அவலங்களை கிராமமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கழக நிர்வாகிகள் தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் பகுதி கழக அவைத் தலைவர் தீபா கண்ணன், ஒன்றிய கழக துணை செயலாளர் நேமம் ராகேஷ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகநாதன் உள்ளிட்ட அதிமுக கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க, சொத்து வரியை உயர்த்திருக்காங்க, குடிநீர் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க, பாதாள சக்கரத்தினுடைய கட்டணத்தை உயர்த்திருக்காங்க, உப்ப வரி போட்டிருக்காங்க. அண்மையில கூட விருதுநகருக்கு முன்பாக இன்னைக்கு 6% சொத்து வரையை உயர்த்திருக்கிறாங்க. அதற்காக தான் இன்னைக்கு தலைமையில நமக்கு அறிவிக்கப்பட்டு வருகின்ற 8ஆம் தேதி காலை, செவ்வாய்க்கிழமை காலையில மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு தலைமை நமக்கு உத்தரவிட்டிருக்கிறது. சொன்னதற்கு காரணம், இன்னைக்கு ஆளுகின்ற அரசு, இந்த மக்களோட அரசு செய்கின்ற செயல்பாடுகளை எல்லாம் நாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டும்.